திருமலை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சக்தி பாலன், அப்புறம் சரவணன் சொல்லுங்க. திருமலை சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஆ மேடம் நான் இப்போ லேட்டஸ்டா யூடியூப்ல பாக்குறப்ப உமர் ஃபருக் அவங்களோட மனத்தை பற்றி தெளிவாக விளக்கும் காணொலின்றதுல தான் பார்த்தேன். அப்பதான் இந்த திங்கிங் அண்ட் தாட்னு ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் நான் சில தியானத்துல இதை பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு இது சொல்லுவாங்க. சில தியான முறைகள் எப்படி இருக்குன்னா, ஆஹ், நான் மனம் அல்ல, நான் உடலும் அல்ல அப்படின்னு நம்ம ஒரு ஆன்மான்றதை புரிஞ்சுக்கணும்னு ஒரு இது இருந்திருக்கு. இன்னொரு மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து மாஸ்டர்ட்ட இருந்து நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி இறங்குது, ஹார்ட் ஃபுல்லாகி நம்ம முதுகு வழியா வெளியே போகுதுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இது இருக்கிறப்ப இந்த ரெண்டு தியான முறையுமே இருக்கிறப்ப அடுத்து ஒரு தியான முறை பார்த்தீங்கன்னா பிஎம்சின்னு ஒரு ஒரு மெத்தடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே திங்கிங்கை தான் குறிக்குது. எப்படின்னாலும் நான் மனம் இல்லை உடல் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஸோ அங்க ஒரு திங்கிங்கை முன்ன வைக்கிறோம். அதே மாதிரி அங்க ஒரு இமேஜினேஷன் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு மாஸ்டர் வந்து இன்னும் நம்ம காற்று நம்மளுக்கு ஃபுல் ஆகுது அப்படின்றது ஒரு இமேஜினேஷனா இருக்கு. பட் வந்து தியானன்றது ஒன்லி மூச்சை மட்டும் கவனிக்கிறது தான் அப்படின்னு ஒரு தியான முறைகள் இருந்துச்சு. அதையும் நம்ம இது பண்றப்ப மூச்சை மட்டும் கவனிச்சா கூட நம்ம மன அலைபாயுது. திங்கிங் போனா திருப்பி நம்ம வந்துட்டு கவனத்தை உள்ள கொண்டு வந்து அந்த திங்கிங் எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷமா அரை மணி நேரமா கூட போகும். திருப்பி நம்ம அதை கவனத்துக்கு கொண்டு வரதே ரொம்ப கடினமா இருக்கும். கொண்டு வருவோம், மூச்சை மட்டும் பார்ப்போம், திருப்பி திருப்பி போகும். அப்படி பாக்குறப்ப நம்ம அந்த அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது வந்து நாளடைவுல வந்துட்டு அந்த எண்ணங்கள் குறைஞ்சு 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 ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 500 எண்ணம் வருதா, அடுத்து ஒரு 300 ஆகும், அடுத்து 200 ஆகும், இப்படியே குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா அதை ரீச் பண்றது கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் உமர் ஃபருக் சொல்றதுல வந்து திங்கிங் வேற தாட் வேற. தாட்ஸ் வந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. திங்கிங் வந்துட்டு நம்மளா திங்க் பண்றது. நீங்க தாட் வந்தா வந்துட்டு அது பாட்டுக்கு போட்டோம், நீங்க அதை பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருன்றப்ப எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. நல்லதான் இது பண்ணேன். ஸோ இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்னோட புரிதல்ல வந்து தாட்டுன்றது மேக்சிமம் பாசிட்டிவ்ஸ் அதிகம் இருக்கிறத விட நெகட்டிவ்ஸ் தான் மெயினா இருக்க போகுது. தாட்டு என்னுடைய புரிதல்ல இப்போ நம்ம பாஸ்ட்டை பத்தி நம்ம தாட்ஸ் நினைக்கிறோம்னாலோ ஃபியூச்சர் பத்தி நினைக்கிறோம்னாலோ மேக்சிமம் நம்மளுடைய பேட் திங்ஸ், பேட் டைம்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் அதிகமா நினைக்கிறோம். அதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே. அப்படின்றப்ப இப்ப இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸை விட்டுருங்க, திங்கிங் அதை நீங்க பின்னாடி போகாதீங்கன்றாங்க. அது எனக்கு ஓகே. தாட்ஸ் வர்றப்ப நான் அவாய்ட் பண்றேன், கஷ்டமா இருந்தாலும் ஓகேன்னு விட்டுறலான்னு இருக்கிறேன். ஆனா இந்த தாட்ஸே எதுக்கு வருதுன்னா, நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட தவறா போயிடுச்சு, இல்லை என்னை பாதிக்கிற மாதிரி இருக்க போய் தான் இந்த தாட்ஸே வருது. இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் ஃபினான்ஷியலா ஏற்கனவே நான் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தேனாலோ, இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ்ல என்னுடைய பிஹேவியர்ஸோ இல்லை அவங்க பிஹேவியர்ஸோ ஏதோ ஒன்று எனக்கு ஒர்க் லோட் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்படிதான் நான் பாதிக்கப்படுறேன். அதனாலதான் எனக்கு தாட்ஸே வந்து இப்படி ஆயிடுச்சு, நான் எல்லாமே நல்லா தானே பண்ணேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆயிடுச்சேன்னு வருது தாட்டு. ஸோ இப்போ என்னன்னா இதுக்கான சொல்யூஷனா வந்துட்டு நான் திங்கிங்ல அதை அவாய்ட் பண்ண முடியுன்றத முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி 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 ஓரளவு வந்துடலாம். இது பாஸ்ட்டை பொறுத்தது. பட் ஃபியூச்சர்ல இப்போ ஏற்கனவே பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒரு சாய்ஸ், ஒன்னு இதடு இல்ல இதடு. ஒரு ஐயா கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க, ஒரு ரோட்ல ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருக்கிறாங்க. நம்ம மனசு வந்துட்டு அங்க போய் அவரை பார்க்கலாமான்னு ஒண்ணு சொல்லும், பார்க்க வேணாம்னு ஒரு இது சொல்லும். நம்ம ரெண்டுல ஒண்ணு எது முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம சித்தம் வந்துட்டு அங்க போய் அவங்கள போன்னு முடிவை சொல்லும். இல்லாட்டி அதுக்கு அந்த புத்தி வந்து அதுக்கான சித்தத்தை கொடுத்து அதை தள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு நமக்கு பாதகமாகமா சாதகமாகமான்னு எடுத்த பிறகுதான் தெரியுது. அப்ப இது மாதிரி ஏற்கனவே நான் எடுத்த பினான்சியல் இதுகளோ என்னை பாதிச்சிருச்சு. நான் ஃபியூச்சர்ல இதே மாதிரி பாதிக்க முடியாம இருக்கிறதுக்கான வழி என்ன இருக்குமா, அதுக்கான வழி இதுல கிடைக்குமா? ஏன்னா இப்ப நான் பாஸ்ட்ல இருக்கிறத நான் மறந்துடுவேன்றது எனக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் கொண்டு வந்துட முடியுது. ஏதாச்சும் எனக்கு பேட் திங்ஸ் வந்தா கூட அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பினான்சியலா சில இது லாஸ் ஆயிடுச்சு, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் எடுக்கிற ஸ்டெப்ல என்ன பண்ண முடியும், அதான் பண்ண முடியும். போனது போனதுதான். இது வரைக்கும் நான் நினைச்சு இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன்.
பட் இப்ப வந்துட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது எனக்கு புரியுது, முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறம் நான் எடுக்கிற ஸ்டெப் அதுவும் இந்த மாதிரி லீட் ஆகி அன்னைக்கு அன்னைக்கு நான் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்குமா அப்படின்றதுக்கு இதுல விளக்கம் இருக்குதான்றது என்னால இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிற முடியல. அப்படி இருந்தாலும் நான் அப்பையும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டே ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டே போயிடணுமா, இல்ல அதுக்கு ஏதாவது சொல்லி சொல்றேன். இனிமேல் நான் எடுக்கிற இந்த பாஸ்ட்ல இருந்து நான் ஒரு படிப்பினையை கத்து ஃபியூச்சர்ல எடுக்கிறது மேக்ஸிமம் ஓரளவு கரெக்டா எடுக்க முடியுமான்றது எனக்கு புரியும். அதுக்கு இருக்கான விளக்கம் இருக்கான்ற மாதிரி தெரியல மேடம். அதை பத்தி எது இருந்தா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தட் வாஸ் வெரி கியூட் அண்ட் ரொம்ப நேர்மையான ஒரு கேள்வி. உங்க அனுபவத்துல இருந்து நீங்க கேக்குறீங்க, இது ரொம்ப நேர்மையான உண்மையான கேள்வி. அது கண்டிப்பா ஆமா. இத திருப்பியும் இப்படியே நம்ம இப்போ நீங்க 2வது சொன்னீங்க இல்லையா, அப்ப வரும், அப்ப அதையும் அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கணுமான்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் பைபாசிங். நம்மளுக்கு நம்ம வந்து ஏதோ இன்சுலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுறது கிடையாது இது. சோ அப்படி யூஸ் பண்ணா அது தவறு. சோ அப்படி நீங்க போயிட்டு இருக்க தேவையில்லை. அட் த சேம் டைம் இல்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது மோட்டிவேஷனல் ஸ்பீச், அதுவும் கிடையாது. இப்ப இங்க என்னன்னா, forget the mistakes, learn the lessons. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், பாஸ்ட்ல நம்மளுக்கு வந்த அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு கேக்குதா? ஓகே. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நம்ம நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி அதை ஒரு மிஸ்டேக்கா பார்க்காம, ஆனா அது என்ன பாடம் கொடுத்துச்சு, அந்த லெசன்ஸை வந்து நம்ம மறக்க தேவையில்லை. ஸோ இப்ப நீங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து அந்த ஒரு ஃபைனான்சியல் லாஸ் ஆச்சுல்ல உங்களுக்கு உண்மையாவே, அப்ப அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஒரு வேதனை அனுபவிச்சிருப்பீங்க, அல்லது வந்து மத்தவங்க எப்படி பேசி ட்ரீட் பண்றது எல்லாமே மாறி இருக்கும், லைஃபே மாறி இருக்கும். அப்போ அந்த அனுபவத்துல ஏற்பட்ட வலி, வேதனை, பயம், அந்த ஒரு இருட்டான ஒரு டார்க் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லைஃப்ல இனிமே வரவே கூடாது, விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல இருக்கா? ஆமா மேடம். ஓகே, அது இருக்கு. அதுக்கேத்த ஸ்டெப் நான் போறேன். இல்ல ஆனா அது சரியா இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது அப்படித்தான் ஏற்கனவே தப்பாதான் போனேன். இருக்கும், அது சரியா இருக்காது. ஏன்னா நீங்க எதுக்கு ரெமெடி பண்ண நினைக்கிறீங்கன்னா, அந்த வலி, வேதனை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி நான் வந்து திருமலைக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் திருப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க எடுப்பீங்க. வெற்றிகள் வருமானா வரலாம், வரும். ஆனா அது அது சரியான புரிதலானா கிடையாது. இப்போ நம்ம இப்போ சில சமயம் பார்த்தோன்னா எதுல இருந்து தப்பிக்கணும், அதாவது எதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எது வந்து இனிமே நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி எக்ஸாக்டா நம்மளுக்கு பிளாட்டர்ல வச்சு திருப்பி வரும். சோ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அனுபவத்தை வந்து வேணும் வேண்டான்னு சூஸ் பண்ணி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி நம்ம முடிவெடுத்து செயல்பட தேவையில்லை. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அதே அனுபவத்தை தான் திருப்பி நம்ம இன்வைட் பண்றோம்னு அர்த்தம். நம்மளுக்கு நமக்கு அப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அந்த ஃபீல் வேணும்னு நம்ம போனாலும் சரி, அல்லது அந்த பெயின் அந்த வேண்டாம், அந்த வலி வேண்டாம் அப்படின்றத அவாய்ட் பண்றதுக்காக நீங்க பண்ணினீங்கனாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு அனுபவத்துக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய சிந்தனைகள், முடிவுகள், செயல்கள். அது வந்து ஒரு சரியான பாதை கிடையாது. நம்ம அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி ஆப்ரேட் பண்ணுவோம். நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவோம், இல்ல ஒர்க் அவுட் ஆகலன்னா அது, ஏன்னா நமக்கு அந்த வலி வேதனையை கோத்ரூ பண்ணிருப்போம். இனி ஒரு தரம் நம்ம லைஃப்ல அந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது, இனி ஒரு தரம் அந்த இது நம்ம வந்து இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சர்வைவல் மெக்கானிசத்துல தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ உண்மையிலே நீங்க இப்ப நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, ஃபினான்ஷியலா நான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும், அதுக்கு கிரியேட்டிவா என்ன பிளான் இருக்கு, என்ன செயல் பண்ணணும், எப்படி பண்ணணும். எனிவே நான் இதுல வந்து இத நான் சரியான முறையில கொண்டு போய்
கொண்டு போறதுதான் ஒன்லி ஆப்ஷன் முதல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. பட் இது வந்து இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா எனக்கு திருப்பி அந்த வலி வந்துரும், அல்லது வந்து அந்த வலி வராம இருக்கிறதுக்காக வேண்டி நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ்ட்ல இருந்து இந்த இந்த அனுபவத்தை வச்சு முடிவுகள் எடுக்காதீங்க. பட் நீங்க இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் செயல் பண்ணி யார் யார்கிட்ட எல்லாம் தப்பா நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம், யார வந்து தெரியாம ஏமாந்தோம், எப்படி வந்து நம்ம நம்ம ஒரு சரியான முடிவுகள் எடுக்கல, அல்லது டயத்துக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து இங்க அப்ளை பண்ணணும். எகெயின் இது நான் எனக்கு இன்னொரு வாட்டி இந்த வலி வரக்கூடாதுங்கிறது, அந்த வலிய பத்தின அக்கறையே இல்லாம நீங்க என்னைக்கு நீங்க கேம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையா கேம்குள்ளே வர்றீங்க. உங்களுக்கு அந்த டிஸ்டிங்ஷன் புரியுது இல்ல? இப்போ நம்ம அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பெயின் பிளஷர், வலி அல்லது வந்து இன்பம், இது ரெண்டு தான் நம்ம வந்து ஒண்ணு இத நோக்கி போறோம் இல்ல இதை அவாய்ட் பண்றோம் அந்த மாதிரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைஃப்ல ரெண்டுமே பெயின் தான், இருக்கிறதே பெயின் தான். ஒண்ணு நமக்கு வேணுங்கிற விஷயத்த நோக்கி போய் அந்த விஷயங்கள் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும், அந்த எஃபர்ட் வாட் எவர் இட் இஸ், அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம வேணுங்கிற விஷயத்த நோக்கி போகாம விட்டுட்டு அதை நினைச்சு நம்ம வருந்துறது இருக்கு இல்லையா, ரிசென்ட் பண்றது, ரிக்ரெட் பண்றது, அந்த ஒரு பெயின் இருக்கும். ஸோ எனிவே பெயின், அந்த அந்த பெயினை வந்து மாஸ்டர் பண்றது தான் உண்மையிலே வந்து இந்த கேமே. ஸோ நம்ம அப்போ திருப்பி அந்த அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி நம்ம முடிவுகள் எடுக்கலாம். அதை ஃபோக்கல் பாயிண்டா வைக்காம நம்ம ஆப்ரேட் பண்ணினாதான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா இங்க ப்ரெசென்டாவே இருக்க முடியும். சோ உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு திருப்பி அப்ப அதே மாதிரி வந்துருமானா வராது. நம்மளுக்கு இன்ட்யூஷன் இருக்கு, நம்மளுக்கு புத்தி இருக்கு, நம்மளுக்கு எல்லா ஃபேக்கல்டிஸும் இருக்கு. நம்ம திருப்பி அதே மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமான ஒரு அவேர்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப நம்ம கையில பணம் வச்சிருக்கோம், நம்ம பஸ்ல ஏறோம்னா எல்லாருமே வந்து நம்ம பணத்தை தான் திருட வர்றாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு போனோம்னா எப்படி இருப்போம்? அது மாதிரி நம்ம ஆக்சுவலா நம்ம நம்ம வச்சிருக்கிறது என்னன்னு கூட யாருக்குமே தெரியாதா இருக்கும். ஸோ பட் இப்போ நீங்க ஒரு ஒரு புதுசா ஒரு திங்கிங் பண்றீங்க, ஒரு கிரியேட்டிவா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இது பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி நடந்துடக்கூடாது, அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு போறீங்கன்னா நீங்க இந்த கேமே விளையாடலன்னு அர்த்தம். ஆனா நம்ம வலி, வேதனை, ஏமாற்றம் இதெல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஒரு டைம் தான் கடந்து வந்திருக்கும். நமக்கு அதனாலதான் திருப்பி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, அந்த மாதிரி திருப்பி வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி தோணுது. அது லாஜிக்கல் தான். பட் என்னன்னா நம்ம அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அவுட். பிகாஸ் இங்க என்ன முக்கியம்னா எந்த அனுபவம் வந்ததோ, கவிதா அவங்களோட பேசும்போதுன்னு நினைக்கிறேன், அதாவது அது என்னைய முடக்கி போடுற மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மேடம் நான் இந்த இது கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி என்னோட இது வந்துட்டு இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. பட் அது ஒரு தாட்டு தான், அதை அவாய்ட் பண்ணிருங்க. இது திங்கிங், உங்க திங்கிங்ல அதை வரவிடாதீங்க அப்படின்றப்ப நான் திங்கிங்குள்ள வந்துட்டு நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு அடுத்து என்ன பண்றதுன்னு பார்ப்போம். முடிஞ்சிருச்சு, இந்த பினான்சியலா இதாயிடுச்சு, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன அதை அப்படி சரி பண்ண முடியுன்றதுக்கு நான் அவ்வளோ வந்துட்டேன். இப்ப ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு பார்த்தா அதுக்கு நீங்க வந்தது கரெக்ட். ஓகே, பாஸ்டோட விடுறது கரெக்ட். இப்போ நீங்க திங்கிங் பண்றது வந்து அந்த வழி, அந்த அனுபவம் வந்துடக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்க கூடாது. நம்ம ஆனா அப்படிதான் ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம என்ன நமக்கு நம்மளோட மெக்கானிசமே அப்படிதான், நம்ம அப்படிதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. சோ இங்க வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய வேலை கிடையாது அப்படின்னு தைரியமா நீங்க விடுங்க. விட்டுட்டு நீங்க என்ன மாதிரி செயல் கரெக்ட், அந்த விஷயத்துக்கு, அந்த தொழிலுக்கு, அந்த பிசினஸ்க்கு என்ன முக்கியமோ அங்க மட்டும் நீங்க போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் ஆட்டோ கரெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். இங்க பொறுப்பு வந்து அங்கதான் இருக்கணும்.
ம். நம்மள இப்போ என்னோட ப்ராசஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் கரெக்டா வரும்னு நான் நினைச்சிட்டு போலாம். ஆமா. நீங்க நம்ம ப்ராசஸ் கரெக்ட்டா இருக்கு. ப்ராசஸ்ல தான் இருப்போம். அது முன்ன பின்ன ஆனாலும், திருப்பியும் ப்ராசஸ்ல தான் இருக்கணுமே ஒழிஞ்சு, நம்மள நல்லா வச்சுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுக்க வேண்டாம். நம்மள அந்த ம். வழி வராம இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டாம். ஏன்னா, இங்க இருக்குது அப்டின்னாலே இதனுடைய அவுட்கம் தான் இது சம்டைம்ஸ். ஸோ ம். ஏன்னா ஓகே. நீங்க தேங்க் யூ மேம். நம்மள பத்திரமா வச்சுக்கணும், நம்மள பத்திரமா வச்சுக்கணுங்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதுல்ல. அது வந்து கடல் அளவு வித்தியாசம். நம்மள நல்லா வச்சுக்கணுங்கும்போதே நம்ம வேற மாதிரி அந்த கேமே வேற மாதிரி இருக்கும். ஆமா. நம்ம ஒரு எந்த இதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாது. எதுவா இருந்தாலுமே ஒரு சந்தேக பார்வையில நம்ம பார்க்குற மாரி இருக்கு. உன்னொன்னு நம்ம கீழ விழுந்துருவோமோன்னு இருக்கு. அந்த மாரி பதட்டம் இருக்கும். உன்னொன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒரு சரியா கூட இல்லாம, இது கூட கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் இது பண்றது ம். இருக்கும். ஆமா. அது மேபி நம்மளுக்கு தெரிஞ்சது கூட அவங்களுக்கு தெரியலன்ற மாரி நமக்கு இருக்கலாம். பட் அவங்க சொல்றப்ப வந்து நம்மள நல்லா ஹர்ட் பண்ணுது. நம்மள டிமோட்டிவேட் பண்ணி இது பண்ணிருது. சரி அதுதான். சோ இப்ப நம்மள ஓகே. என்ன வேணாலும் நீங்க ஃபீல் ஆயிட்டு போங்க. அ நம்மள நம்மள நல்ல ஃபீலிங்ல வச்சுக்கணுங்கிறத டிராப் பண்ணிடுங்க. அந்த ம். வலி, வேதனை எல்லாம் கஷ்டமா தான் இருந்தது. அத பத்தி பயப்படாதீங்க. அது நம்மள ஒண்ணும் ஆகாது. அது நம்மள ஒண்ணும் ம். சாகடிக்காது. சோ அந்த இத கம்ப்ளீட்டா நீங்க டிராப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த ஆக்ஷன்ல உள்ள அந்த ஒரு அம் உங்க மைண்ட் உங்களோட எல்லாமே மொத்தமா இதுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே. தேங்க் யூ. சக்தி